மெட்ராஸின் பரபரப்பான அந்த அடுக்குமாடி குடியிருப்பில் ஏசியின் குளிமையில் வளர்ந்தவள் நான். என் பெயர் ஹாசினி. வாழ்க்கை என்பது ஷாப்பிங் மால், மல்டிப்ளெக்ஸ் தியேட்டர்கள் மற்றும் ஐடி நிறுவனங்களில் கண்ணாடி கதவுகளுக்கு பின்னால் இருக்கும் ஒரு சொகுசு உலகம் என்றுதான் நான் நம்பியிருந்தேன். என் கனவுகளும் அப்படித்தான் இருந்தன. எனக்கு வரப்போகும் கணவன் ஒரு பெரிய பிசினஸ் மேக்னட்டாக இருக்க வேண்டும். நாங்கள் ஒரு பிரம்மாண்டமான பங்களாவில் வாழ வேண்டும் என்பதுதான் என் ஆசை. ஆனால் வாழ்க்கை நாம் போடும் கணக்குகளை அப்படியே ஏற்றுக்கொள்வதில்லை. ஹாசினி, இங்க பாருமா, ஒரு அருமையான வரன் வந்திருக்கு என்று என் அப்பா உற்சாகமாக குரல் கொடுத்தபோது நான் என் லேப்டாப்பில் ஏதோ ஒரு வெப் சீரிஸை பார்த்து கொண்டிருந்தேன். அப்பா, மறுபடியும் ஆரம்பிக்காதீங்க, எனக்கு இப்போதைக்கு கல்யாணம் வேணாம்னு சொல்லிட்டேன்ல என்றேன் சலிப்புடன். இல்லம்மா, இது நீ நினைக்கிற மாதிரி சாதாரண வரன் இல்ல. மாப்பிள்ளை பேரு ஆகாஷ். சிட்டில ஒரு மல்டிநேஷனல் கம்பெனில மேனேஜரா இருக்கார். ரொம்ப டீசெண்டான பையன். சம்பளமும் கை நிறைய இருக்கு என்று அம்மா இடைமறித்தாள். நான் நிமிர்ந்து அமர்ந்தேன். சரி, அப்புறம் என்ன சிக்கல்? அப்பா தயங்கினார். அவங்க வீடு வந்து சிட்டிக்கு வெளியே கொஞ்சம் தள்ளி ஒரு கிராமத்துல இருக்கு. ஆகாஷுக்கு அம்மா இல்லை. வீட்டில் அவரும் அவரோட அப்பா மட்டும்தான். குறைவான நபர்கள் கொண்ட குடும்பம். உனக்கு அங்கே ராஜ மரியாதை கிடைக்குமா? கிராமமா? என் முகம் சுருங்கியது. அப்பா, நான் எப்படி அங்கே இருப்பேன்? அங்கே வைஃபை கிடைக்குமா? ஸ்விக்கி சொமேட்டோ வருமா? என்னால் அங்கெல்லாம் வாழ முடியாது. ஹாசினி, புரிஞ்சுக்கோ என்று அம்மா என் அருகில் அமர்ந்தாள். ஆகாஷ் தினமும் தன் கார்ல தான் சென்னைக்கு வேலைக்கு வரார். உன்னையும் அவரோட தினமும் கூட்டிட்டு வரலாம். சாயந்தரம் நீ இங்கே வந்து எங்களை பார்த்துட்டு மறுபடியும் அவரோட கிளம்பி போகலாம். ஒரு அரை மணி நேர பயணம்தான். அப்புறம் ஆகாஷோட அப்பா சிவகுரு, அவர் கண் பார்வையற்றவர். அவருக்கு துணையாகவும் வீட்டை நிர்வாகம் செய்யவும் ஒரு பொறுப்பான மருமகள் வேணும்னு தான் அவங்க எதிர்பார்க்கிறாங்க. கண் பார்வையற்ற மாமனார் என்றதும் என் மனதில் ஒருவித அனுதாபம் தோன்றியது. அதே சமயம் கண் பார்வை இல்லாத ஒருவருக்கு பணிவிடை செய்வது பெரிய சுமையாக இருக்காது என்றும், ஒரு வகையில் வீட்டில் எனக்கு பெரிய அளவில் கட்டுப்பாடுகள் இருக்காது என்றும் என் சிட்டி மூளை கணக்கு போட்டது. ஒரு வாரத்திற்கு பிறகு ஆகாஷை சந்திக்க சென்றோம். ஆகாஷ் பார்த்தவுடன் பிடிக்கும் ஒரு வசீகரமான முகம், கனிவான பேச்சு, தெளிவான சிந்தனை. ஹாசினி, என் அப்பா தான் என் உலகம். அவருக்கு கண் தெரியாதுங்கிற ஒரே காரணத்துக்காக நான் அவரை தனியா விட விரும்பல. அதனால தான் கிராமத்து வீட்டிலேயே தங்கி இருக்கோம். உங்களுக்கு இதுல சம்மதமா என்று அவன் கேட்டபோது அந்த நேர்மை எனக்கு பிடித்திருந்தது. திருமணம் முடிவானது. பட்டுப்புடவை, மேலதாளம் என எல்லாம் கனவு போல நடந்து முடிந்தது. திருமணத்திற்கு பின் என் பெட்டி படுக்கைகளுடன் அந்த கிராமத்து வீட்டின் வாசலில் நின்றேன். அந்த வீடு, அது ஒரு பழங்காலத்து பெரிய பங்களா. சுற்றிலும் தென்னை மரங்கள், ஓரத்தில் ஒரு பெரிய தோட்டம். அமைதி அந்த இடத்தையே ஆட்சி செய்து கொண்டிருந்தது. வரவேற்பறையில் ஒரு மர நாற்காலியில் அமர்ந்திருந்தார் சிவகுரு மாமா. அப்பா, இதோ ஹாசினி வந்துட்டா என்றான் ஆகாஷ். சிவகுரு மாமா மெதுவாக எழுந்தார். அவர் கண்கள் திறந்தே இருந்தன. ஆனால் அதில் எந்த அசைவும் இல்லை. எதையும் பார்க்காத அந்த வெறித்த பார்வை என் மேல் விழுந்தபோது எனக்குள் என்னவோ செய்தது. வாமா ஹாசினி, இந்த வீட்டுக்கு ஒரு மகளா நீ வந்ததுக்கு ரொம்ப சந்தோஷம் என்று அவர் கை கூப்பி வரவேற்றார். அவர் குரலில் ஒரு நடுக்கமும் அதே சமயம் ஒருவித கம்பீரமும் இருந்தது. அன்று இரவு அந்த பெரிய அறையின் ஜன்னல் வழியாக வெளியே தெரிந்த இருட்டையும் கேட்கும் பூச்சிகளின் ரிங்காரத்தையும் பார்த்து கொண்டிருந்தேன். சென்னையில் ஹாரன் சத்தத்தை கேட்டு பழகிய எனக்கு இந்த அமைதி ஒருவித அச்சத்தை தந்தது. ஆகாஷ் அருகில் வந்து அமர்ந்தான். ஏன் ஹாசினி, பயமா இருக்கா? பழகிடும், அப்பா ரொம்ப நல்லவர், உனக்கு எந்த சிரமமும் இருக்காது என்று என் கைகளை பற்றி கொண்டான். நான் புன்னகைத்தேன். ஆனால் என் மனதில் ஏதோ ஒரு கேள்வி உறுத்தி கொண்டே இருந்தது. ஆகாஷ் அறையை விட்டு வெளியே சென்றபோது நான் தண்ணீர் குடிப்பதற்காக சமையலறைக்கு சென்றேன். ஹால் வழியாக கடக்கும் போது சிவகுரு மாமாவின் அறை கதவு லேசாக திறந்திருந்தது. அங்கே அவர் ஜன்னலை நோக்கி அமர்ந்திருந்தார். கண் பார்வை இல்லாத ஒருவர் இருட்டில் எதை பார்த்து கொண்டிருக்கிறார். அவர் முகம் நில ஒளியில் ஏதோ ஒரு விசித்திரமான பாவத்தை காட்டியது. நான் அவரை தாண்டி சென்றபோது அவர் முகம் மெதுவாக நான் இருக்கும் திசையை நோக்கி திரும்பியது. அவர் கண்கள் எதையும் பார்க்காது என்று தெரிந்தும் அந்த பார்வை என்னை ஊடுருவது போல ஒரு பிரம்மை எனக்கு ஏற்பட்டது. அந்த வினாடி என் முதுகுத்தண்டில் ஒரு குளிர்ச்சி பரவியது. இந்த கிராமத்து வாழ்க்கை நான் நினைத்தது போல சுலபமாக இருக்குமா? அல்லது இந்த விழி திரைகளுக்கு பின்னால் ஏதேனும் மர்மம் ஒளிந்திருக்கிறதா? திருமணத்திற்கு பிந்தைய அந்த முதல் வாரம் ஒரு கனவு போல கழிந்தது. ஆகாஷ் மிக அன்பான கணவனாக இருந்தான். ஆனால் அவனது வேலை நேரம் மிகவும் அதிகமானது. அதிகாலை 7 மணிக்கெல்லாம் கார் சாவியை எடுத்து
கொண்டு, ஹாசினி, அப்பாவை பார்த்துக்கோ, மதியம் மருந்து கொடுக்க மறந்துடாதே என்று நெற்றியில் முத்தமிட்டுவிட்டு கிளம்பி விடுவான் அந்த பெரிய பங்களாவில். அதன் பின் நானும் மாமனார் சிவகுருவும் மட்டும்தான். சிவகுரு மாமா தொடக்கத்தில் மிகவும் சாதுவானவராகவே தெரிந்தார். ஆகாஷ் சொன்னது போல கண்புரை நோய் அவர் வாழ்க்கையை இருளாக்கிவிட்டது என்ற அனுதாபம் என் மனதில் ஆழமாக இருந்தது. ஒரு மகளாக நினைத்து அவருக்கு தேவையான அனைத்தையும் நானே செய்தேன். மாமா, காஃபி இங்கே வச்சிருக்கேன், கை சுடும், மெதுவா குடிங்க என்று அவர் கையில் கோப்பையை எடுத்து வைப்பேன். அவர் கைகள் நடுங்கியபடி கோப்பையை வாங்கும் போதும், ரொம்ப நன்றிமா, ஆகாஷ் கொடுத்து வச்சவன் என்று அவர் தழுதழுத்த குரலில் சொல்லும் போதும் என் கண்கள் கசியும். ஆனால் ஒரு சில நாட்களில் அந்த அனுதாபம் மெல்ல மெல்ல ஒரு விசித்திரமான சங்கடமாக மாறத் தொடங்கியது. ஒரு நாள் மதியம் நான் வரவேற்பறையை சுத்தம் செய்து கொண்டிருந்தேன். மாமா ஹாலில் இருந்த அந்த பழைய ஈசி சேரில் அமர்ந்திருந்தார். நான் குனிந்து தரையை துடைத்து கொண்டிருந்த போது திடீரென முதுகுத்தண்டு ஜில்லிப்பது போன்ற ஒரு உணர்வு, யாரோ என்னை தீவிரமாக கவனிப்பது போன்ற அந்த உள்ளுணர்வு பெண்களுக்கே உரியது. நான் சட்டென நிமிர்ந்து பார்த்தேன். மாமாவின் முகம் நேராக என்னை பார்த்து திரும்பி இருந்தது. அவர் கண்கள் இமைக்காமல் திறந்தே இருந்தன. கண் பார்வை இல்லாதவர்களின் கண்கள் பொதுவாக அங்கும் இங்கும் அலைபாயும் அல்லது கீழ் நோக்கி இருக்கும். ஆனால் அவர் கண்கள் சரியாக நான் நின்றிருந்த திசையை நோக்கி நிலை குத்தி இருந்தன. மாமா, ஏதாவது வேணுமா என்று கேட்டேன். அவர் முகத்தில் ஒரு நொடி ஒரு மெல்லிய அதிர்வு தெரிந்தது. அடுத்த நொடியே, இல்லையம்மா, ஏதோ சத்தம் கேட்டுச்சு, அதான் என்னன்னு கவனிச்சேன் என்று மீண்டும் தலையை சாய்த்து கொண்டார். சரி, சத்தம் கேட்டுதான் திரும்பி இருப்பார் என்று என்னை நானே சமாதானம் செய்து கொண்டேன். ஆனால் சமையலறைக்கு சென்று அங்கிருந்த ஜன்னல் வழியாக ஹாலை பார்த்தபோது எனக்கு தூக்கி வாரி போட்டது. நான் அங்கே இல்லை என்று நினைத்து கொண்டிருந்த மாமா இப்போது மிக லாவகமாக தன் கையில் இருந்த ஒரு செய்தித்தாளை தடவி பார்த்து கொண்டிருந்தார். அதை விட ஆச்சரியம், ஹாலில் இருந்த டிவியை ரிமோட் மூலம் ஆன் செய்து ஏதோ ஒரு சேனலை பார்த்து கொண்டிருந்தார். மீண்டும் நான் ஹாலுக்குள் நுழைய டிவி சத்தம் சட்டென குறைந்தது. என்னம்மா, மறுபடியும் வந்துட்டியா? இந்த டிவியில என்ன ஓடுதுன்னே தெரியல, ஏதோ சத்தம் மட்டும் கேட்டுட்டே இருக்கு என்று அவர் சாதாரணமாக சொன்னார். அன்று மாலை ஆகாஷ் வந்ததும் இதை பற்றி சொன்னேன். ஆகாஷ், மாமா சில சமயம் நான் எங்கே போறேன்னு கரெக்டா கவனிக்கிற மாதிரி இருக்கு என்றேன். ஆகாஷ் சிரித்தார். ஹாசினி, கண்ணு தெரியாதவங்களுக்கு காது ரொம்ப கூர்மையா இருக்கும். உன்னோட கொலுசு சத்தத்தையும் அசைவையும் வச்சே நீ எங்க இருக்கேன்னு அவரால் கணிக்க முடியும். அதை தப்பா நினைக்காதே என்று விளக்கிவிட்டான். அவன் சொல்வதும் நியாயமாகப்பட்டது. ஆனால் அந்த வீட்டில் நான் மட்டும் தனியாக இருக்கும்போது மாமாவின் செய்கைகள் இன்னும் விசித்திரமாகின. வீட்டில் யாரும் இல்லை என்ற தைரியத்தில் நான் சில சமயம் தலைமுடியை விரித்து போட்டுக்கொண்டு அல்லது ஆடை விஷயத்தில் அவ்வளவு அக்கறை காட்டாமல் சுற்றி கொண்டிருப்பேன். அப்பாவுக்கு தான் தெரியாதே என்ற மெத்தனம்தான் காரணம். அப்படி ஒரு நாள் நான் குளித்துவிட்டு தலைமுடியை துடைத்தபடி ஹால் வழியாக என் அறைக்கு சென்றபோது மாமா அங்கே அமர்ந்திருந்தார். நான் அவர் அருகே கடந்தபோது அவர் முகத்தில் ஒரு விகாரமான புன்னகை அரும்பியது. அவர் மூச்சை ஆழமாக இழுத்து என் கூந்தலில் இருந்த சாம்பு வாசனையை நுகர்வது போல தெரிந்தது. நான் அங்கேயே உறைந்து நின்றேன். என்ன ஹாசினி, குளிச்சு முடிச்சிட்டியா? ரொம்ப நேரமாச்சு போல என்றார். அவர் எப்படி நான் குளித்து முடித்து விட்டேன் என்பதை இவ்வளவு துல்லியமாக சொல்கிறார்? வாசனையா அல்லது வேறு ஏதாவதா? அன்று இரவு நான் தூங்க செல்லும் போது அந்த பெரிய வீட்டின் ஜன்னல்கள் அனைத்தும் சரியாக பூட்டப்பட்டிருக்கிறதா என்று 2 முறை சரிபார்த்தேன். மாமனார் சிவகுருவின் அறை கதவு எப்போதும் போல சற்றே திறந்திருந்தது. அந்த இருண்ட அறைக்குள் எதையும் பார்க்க முடியாதவர் என்று நம்பப்படும் அந்த மனிதரின் கண்கள் உண்மையில் இருளை பார்க்கின்றனவா அல்லது என்னை மறைந்திருந்து பார்க்கின்றனவா என்ற கேள்வி முதலாக என் மனதில் ஒரு அச்சமாக உருவெடுத்தது. சிவகுருவின் அந்த விழித்திரைகளுக்கு பின்னால் ஒரு பெரிய சதிவலை பின்னப்பட்டு கொண்டிருந்தது. அதன் முதல் முடிச்சு இப்போதுதான் விழத் தொடங்கி இருக்கிறது என்பதை நான் அறியவில்லை. வாழ்க்கை சில சமயம் நாம் எதிர்பாராத திசையில் நம்மை தள்ளிவிடும். ஆகாஷ் வீட்டில் இருக்கும் வரை அந்த பெரிய பங்களா எனக்கு பாதுகாப்பான புகலிடமாக தெரிந்தது. ஆனால் ஒரு திங்கட்கிழமை காலை அவன் சொன்ன செய்தி என் அடி வயிற்றில் ஒரு மெல்லிய பயத்தை கிளப்பியது. ஹாசினி, ஆபீஸ்ல ஒரு புது ப்ராஜெக்ட். அடுத்த 10 நாளைக்கு நான் சிட்டியிலேயே தங்கி வேலை செய்ய வேண்டி இருக்கும். தினமும் வந்துட்டு போறது கஷ்டம். நீயும் அப்பாவும் மட்டும் பத்திரமா இருப்பீங்கல்ல என்று ஆகாஷ் கேட்டபோது என் மனம் வேண்டாம் என்று அலறியது. ஆனால் ஒரு பொறுப்பான மனைவியாக, சரிங்க, அப்பாவை நான் பார்த்துக்கிறேன், நீங்க வேலையை கவனிங்க என்று அனுப்பி வைத்தேன். ஆகாஷ் கிளம்பிய அந்த நிமிடம் அந்த வீட்டின் அமைதி என்னை அச்சுறுத்த தொடங்கியது.
இதுவரை அந்த வீட்டில் இருந்த மூன்றாவது கண் இப்போது மறைந்து விட்டது போன்ற உணர்வு எனக்கு ஏற்பட்டது. அன்று மாலை வானம் மேகமூட்டமாக இருந்தது. ஹாசினி, ஹாசினி என்று மாமா அறையிலிருந்து குரல் கேட்டது. நான் வேக வேகமாக ஓடி சென்றேன். என்ன மாமா, என்ன வேணும்? அவர் தன் அலமாரிக்கு முன்னால் தட்டு தடுமாறி நின்று கொண்டிருந்தார். கையில் ஒரு சட்டையை வைத்திருந்தார். இந்த சட்டை பட்டன் என்னவோ சிக்கிக்கிச்சுமா, என்னால மாட்ட முடியல, கொஞ்சம் உதவி செய்யேன் என்றார் மிகவும் பரிதாபமாக. சரிங்க மாமா, கொடுங்க என்று நான் அவர் முன்னால் நின்றேன். அவர் சட்டையை அணிந்து கொள்ள உதவினேன். பின்னர் அவர் சட்டையின் பட்டன்களை ஒவ்வொன்றாக மாட்டத் தொடங்கினேன். நான் குனிந்து பட்டன்களை மாட்டிக்கொண்டிருந்த போது திடீரென ஒரு அதிர்ச்சி. அவரது கை மிக மெதுவாக என் இடுப்பை தீண்டியது. ஒரு நொடி என் உடம்பில் மின்னல் பாய்ந்தது போல இருந்தது. பதறி போய் சட்டென 2 அடி பின்வாங்கினேன். என் இதயம் வேகமாக துடித்தது. கோபமா பயமா என்று தெரியாத ஒரு உணர்வில் என் முகம் சிவந்தது. அவர் சட்டென கையை விலக்கி கொண்டார். அவர் முகத்தில் எந்த சலனமும் இல்லை. ஐயோ, மன்னிச்சிரு ஹாசினி, கை தவறி பட்டுடுச்சு போல, எனக்கு தான் கண்ணு தெரியலையம்மா, எங்கே தொடுறோம் எது மேல கை படுதுனே தெரிய மாட்டேங்குது, தப்பா எடுத்துக்காதம்மா என்று அவர் குரல் தழுதழுக்க சொன்னார். அவர் பேசிய விதம், அந்த அப்பாவியான முகம், கண் பார்வை இல்லாத ஒரு முதியவரின் இயலாமை, இவை அனைத்தும் என் கோபத்தை ஒரு நொடியில் கரைத்து விட்டன. ச்சே, என்ன ஹாசினி நீ, கண்ணு தெரியாத ஒரு மனுஷனை போய் இப்படி சந்தேகப்படுறியே? அவர் கை தவறி பட்டதுக்கு இவ்வளவு பதறது தப்பு என்று எனக்கு நானே சொல்லிக் கொண்டேன். பரவாயில்லை மாமா, விடுங்க என்று மீறி பட்டன்களை மாட்டிவிட்டு அங்கிருந்து வெளியேறினேன். ஆனால் அன்று முதல் சிவகுரு மாமாவின் நடவடிக்கைகளில் ஒரு மாற்றம் தெரிந்தது. முன்னை விட இப்போது என்னிடம் அதிகமாக பேசத் தொடங்கினார். இங்க வந்து உட்கார் ஹாசினி, தனியா வேலை செஞ்சுக்கிட்டே இருந்தா போர் அடிக்கும், என்கிட்ட கொஞ்சம் பேசு என்பார். அவர் அருகில் அமரும் போது என் கைகளை பற்றி கொள்வார். தெரியுமா ஹாசினி, எங்க வீட்டில் ரொம்ப வருஷமா ஒரு வேலைக்காரி இருந்தா. அவ போனதுக்கு அப்புறம் வீடு நரகமாயிருச்சு. இப்போ நீ வந்ததுக்கு அப்புறம்தான் இது ஒரு குடும்பம் மாதிரி இருக்கு. எனக்கு ஒரு பொண்ணு இருந்தா கூட உன்னை மாதிரி என்னை பாதுகாப்பாளான்னு தெரியாது என்று உருக்கமாக பேசுவார். அவர் பேசும் வார்த்தைகள் மிக அழகாக இருக்கும். ஆனால் அவர் என் கைகளை பிடித்து அழுத்தும் விதம், அவர் விரல்கள் என் மணிக்கட்டில் ஊறுவது, இவை எதிலுமே ஒரு தந்தைக்குரிய பாசம் இருப்பதாக எனக்கு தோன்றவில்லை. அந்த பிடிமானம் எனக்கு பெரும் அசௌகரியத்தை தந்தது. ஒரு முறை அவர் என் கையை பிடித்து கொண்டு, உன் கை எவ்வளவு மென்மையா இருக்கு தெரியுமா, உன் மனசும் அப்படியேதான் இருக்குன்னு நம்புறேன் என்று சொல்லிவிட்டு ஒரு விசித்திரமான சிரிப்பை உதிர்த்தார். அவர் சிரிக்கும் போது அவர் கண்கள் நிலைக்குத்தி பார்ப்பது போல இருக்கும். அவருக்கு கண் தெரியாது என்ற திரை எனக்கு முன்னால் இருந்தாலும் அந்த திரைக்கு பின்னால் ஏதோ ஒரு ஆபத்து மறைந்திருப்பதை என் உள்ளுணர்வு எச்சரித்து கொண்டே இருந்தது. இரவு நேரங்களில் அவர் அறையிலிருந்து அடிக்கடி, ஹாசினி தண்ணி வேணும், ஹாசினி தலை வலிக்குது, கொஞ்சம் தைலம் தேய்ச்சி விடு என்று குரல் வர தொடங்கின. ஆகாஷ் இல்லாத இந்த 10 நாட்கள் என் வாழ்வின் மிக நீண்ட நாட்களாக மாறப்போவதை நான் அப்போது உணரத் தொடங்கினேன். அந்த வீட்டின் ஜன்னல் திரைகளைப் போலவே அவர் தன் பார்வையின் மேல் போர்த்தி இருந்த அந்த குருடு என்ற திரையும் மெல்ல மெல்ல நழுவத் தொடங்கி இருந்தது. கிராமத்து மதியங்கள் எப்போதுமே ஒருவித மந்தமான அமைதியை கொண்டிருக்கும். ஆகாஷ் வெளியூர் சென்று 4 நாட்கள் ஆகிவிட்டன. அன்று காலை முதலே வீட்டு வேலைகள் அதிகம் இருந்ததால் மதியம் சாப்பிட்டு விட்டு சற்று கண் அயரலாம் என்று என் அறைக்கு சென்றேன். புதிய சூழல், சொல்ல தெரியாத ஒரு பயம், இவற்றுக்கு இடையே எப்போது உறங்கினேன் என்று எனக்கே தெரியவில்லை. திடீரென்று கனவா அல்லது நிஜமா என்று பிரித்தறிய முடியாத ஒரு சத்தம் என் உறக்கத்தை கலைத்தது. காலில் இருந்து யாரோ ஒரு மனிதன் அட்டகாசமாக சிரிக்கும் சத்தம். அந்த சிரிப்பில் ஒருவித ஏளனமும் வக்கிரமும் கலந்திருந்தது. நான் திடுக்கிட்டு எழுந்தேன். சிவகுரு மாமா மட்டும்தான் வீட்டில் இருக்கிறார். அவர் பொதுவாக அமைதியானவர், மெதுவாக பேசுபவர். அப்புறம் எப்படி இப்படி ஒரு சிரிப்பு? நான் என் அறை கதவை மெதுவாக திறந்து கொண்டு ஹாலுக்கு வந்தேன். அங்கே நான் கண்ட காட்சி என் கால்களை அங்கேயே உறைய வைத்தது. ஈசி சேரில் சாய்ந்து அமர்ந்திருந்த சிவகுரு மாமாவின் கையில் ஒரு ஸ்மார்ட் போன் இருந்தது. அதன் வெளிச்சம் அவர் முகத்தில் பிரதிபலித்துக் கொண்டிருந்தது. அவர் போனில் ஏதோ ஒரு வீடியோவை பார்த்தபடி வாயை திறந்து சத்தமாக சிரித்து கொண்டிருந்தார். ஒரு கண் பார்வையற்றவர் போனை தடவி பார்ப்பது போல தெரியவில்லை. மிக லாபகமாக திரையை சுண்டி வீடியோக்களை மாற்றிக் கொண்டிருந்தார். நான் அதிர்ச்சியில் உறைந்திருக்க தற்செயலாக என் கொலுசு சத்தம் கேட்டதோ என்னவோ, அடுத்த நொடியே அவர் சிரிப்பு அடங்கியது. மின்னல் வேகத்தில் அந்த போனை தன் வேட்டிக்குள்ளே மறைத்து கொண்டார். யாரது? ஹாசினியா? அவர் குரல் சட்டென பழையபடி அந்த பரிதாபமான தொனிக்கு மாறியிருந்தது. கண்கள் மீண்டும் அந்த சூன்யமான நிலைக்கு திரும்பின. நான் மெதுவாக அவர் அருகில் சென்றேன். இதயம் படபடவென அடித்து கொண்டது. ஆமாம் மாமா, என்ன சத்தம் அது? நீங்க எதுக்கோ சிரிச்ச மாதிரி இருந்ததே. அதுவாமா, ஏதோ போன்ல ஜோக்கு வந்துச்சாமா, அதை தான் கேட்டு சிரிச்சேன் என்றார் மிக சாதாரணமாக. மாமா, உங்களுக்கு தான் கண்ணு தெரியாதே, அப்புறம் எப்படி
எப்படி ஃபோனில் ஜோக் பார்க்க முடியும்? அதுவும் நீங்கள் ஃபோனை தேய்ச்சி வீடியோ மாற்றின மாதிரி எனக்கு தெரிஞ்சதே. என் குரலில் சந்தேகம் அப்பட்டமாக தெரிந்தது. அவர் ஒரு நிமிடம் மௌனமானார். பின் ஒரு மெல்லிய புன்னகையுடன், அது ஆடியோ ஜோக்ஸ் அம்மா, கேட்கவே அவ்வளவு சிரிப்பா இருந்தது. அப்புறம் இந்த ஃபோனில் தொடுதிரை வசதி இருக்குல்ல, அதான் எங்கே தொடுறோம்னு தெரியாம ஏதோ செஞ்சேன். உனக்கு ஏதோ தப்பா தெரிஞ்சிருக்கும் என்று சமாளித்தார். அவர் சொன்ன பதில் தர்க்க ரீதியாக சரியாக தோன்றினாலும் அவர் கண்கள் இப்போது நேராக என் கண்களை பார்த்து கொண்டிருந்தன. கண் பார்வை இல்லாதவர்களின் கண்கள் அலைப்பாயும். ஆனால் அவர் பார்வை ஒரு வேட்டைக்காரன் தன் இரையை ஊடுருவி பார்ப்பது போல என் முகத்திலேயே நிலைத்திருந்தது. ஹாசினி, ஏன் அங்கேயே நிற்கிற? இங்கே என் பக்கத்துல உட்கார். காலையில இருந்து வேலை செஞ்சு களைப்பா இருப்பியே. இந்த தள்ளாத வயசுல எனக்கும் ஒரு துணையா இருக்கும், வா என்று அவர் தன் கட்டிலின் ஒரு பகுதியை காட்டினார். அவர் அழைத்த விதத்தில் இருந்த ஒருவித உரிமை என் உடம்பில் ஒரு நடுக்கத்தை ஏற்படுத்தியது. அவர் முகத்தில் இருந்த அந்த புன்னகை இப்போது எனக்கு பயத்தை தந்தது. இல்லை மாமா, சமையலறையில இன்னும் கொஞ்சம் வேலை பாக்கி இருக்கு, ராத்திரிக்கு சமைக்கணும் என்று ஏதோ ஒரு காரணத்தை சொல்லிவிட்டு அங்கிருந்து தப்பித்தேன். சமையலறைக்குள் நுழைந்ததும் கதவை தாளிட்டு கொண்டேன். என் கைகள் நடுங்கிக் கொண்டிருந்தன. சிவகுரு மாமா உண்மையில் யார்? அவர் கண் பார்வையற்றவர் என்பது உண்மையா? அல்லது இந்த வீட்டிற்குள் நான் ஒரு பெரிய நாடகத்திற்கு நடுவில் சிக்கி கொண்டிருக்கிறேனா? ஜன்னல் வழியாக தெரிந்த அந்த பெரிய தோட்டம் இப்போது ஒரு இருண்ட காடு போல தெரிந்தது. ஆகாஷுக்கு ஃபோன் செய்து எல்லாவற்றையும் சொல்லிவிடலாமா என்று போனை எடுத்தேன். ஆனால் உன் அப்பாவை நான் சந்தேகப்படுகிறேன் என்று சொன்னால் அவன் நம்புவானா? ஒருவேளை மாமா சொல்வது போல அவர் சத்தத்தை வைத்துதான் எல்லாவற்றையும் செய்கிறாரோ? என் குழப்பங்களுக்கு விடை தெரியவில்லை. ஆனால் ஒன்று மட்டும் புரிந்தது. அந்த பெரிய பங்களாவில் அந்த இருண்ட கண்களுக்கு பின்னால் ஏதோ ஒரு ரகசியம் நிழலாடி கொண்டிருக்கிறது. அன்று நவம்பர் 25ஆம் தேதி அந்த இரவு என் வாழ்நாளில் நான் சந்திக்க போகும் மிக பெரிய இருளை சுமந்து வரும் என்று நான் கனவிலும் நினைக்கவில்லை. ஆகாஷ் வெளியூர் சென்று இன்றுடன் 10 நாட்கள் நிறைவடைகின்றன. நாளைக்கு காலையில வீட்டுக்கு வந்துடுவேன் ஹாசினி என்று அவன் கடைசியாக பேசிய போது கிடைத்த நிம்மதி அந்த ஒரு இரவு நீடிக்கவில்லை. பகல் முழுவதும் உழைத்த களைப்பில் சீக்கிரமே உறங்கிவிட்டேன். நள்ளிரவு தாண்டிய நேரம் ஜன்னல் வழியாக விழுந்த நிலவொளி அறையில் ஒரு மங்கலான வெளிச்சத்தை தந்திருந்தது. திடீரென்று என் காலில் ஏதோ ஒரு மெல்லிய தீண்டல். முதலில் ஏதோ பூச்சி ஊறுவது போல தோன்றியது. ஆனால் அடுத்த சில நொடிகளில் அது ஒரு மனித கரம் என்பதை உணர்ந்தபோது என் இதயம் ஒரு நிமிடம் நின்று துடித்தது. பயத்தில் அலற முற்பட்டேன். ஆனால் நான் சத்தம் போடும் முன்பே ஒரு கரடு முரடான கை என் வாயை மிக வலுவாக பொத்தியது. அதிர்ச்சியில் கண்கள் இருள என் காலடியில் அமர்ந்திருந்த அந்த உருவத்தை பார்த்தேன். சிவகுரு மாமா. ஆனால் நான் இதுவரை பார்த்த அந்த பரிதாபமான கண் பார்வையற்ற சிவகுரு இல்லை. அவர் கண்கள் இப்போது அந்த சூன்யமான நிலையில் இல்லை. நில ஒளியில் அவர் கண்கள் ஒரு மிருகத்தின் கண்களைப் போல கூர்மையாகவும் வஞ்சகமாகவும் மின்னின. அவர் பார்வை என் முகத்தில் ஒவ்வொரு அங்குலத்தையும் துல்லியமாக அளவெடுத்து கொண்டிருந்தது. மாமா, உங்களுக்கு கண்ணு என்று நான் அவர் கையை மீறி திக்கி திணறிய போது அவர் விகாரமாக சிரித்தார். அந்த சிரிப்பு ஒரு சாத்தானின் குரலைப் போல அறை முழுவதும் எதிரொலித்தது. ஆமாம் ஹாசினி, எனக்கு எல்லாம் தெரியும். உன்னோட ஒவ்வொரு அசைவையும், நீ அலைப்பாயிர அழகையும் நான் இந்த நிமிஷம் வரை ரசிச்சுக்கிட்டு தான் இருந்தேன் என்றார். அவர் குரலில் இருந்த அந்த வக்கிரம் என் நரம்புகளை உறைய வைத்தது. என் பையன் வேலைன்னு என்னை விட்டுட்டு போனான். அவன் கவனத்தை என் பக்கம் திருப்பத்தான் நான் இந்த குருடு நாடகத்தை ஆரம்பித்தேன். ஆனா நீ இந்த வீட்டுக்கு மருமகளா வந்த பிறகுதான் இந்த நாடகம் எனக்கு எவ்வளவு வசதியா போச்சுன்னு புரிஞ்சுக்கிட்டேன். கண்ணு தெரியாதவன் வேஷத்துல உன்கிட்ட நான் வாங்கின சேவைகள் எல்லாம் எனக்கு எவ்வளவு சுகமா இருந்தது தெரியுமா? நான் ஆத்திரத்திலும் அருவருப்பிலும் அவரை தள்ளிவிட முயன்றேன். ஆனால் அந்த முதிய வயதிலும் அவருக்கு அசாத்தியமான பலம் இருந்தது. ஒரு நாகப்பாம்பை போல அவர் என்னை பிணைத்து கொண்டார். வெளியே சொல்லணும்னு நினைக்காதே ஹாசினி. ஆகாஷுக்கு அவன் அப்பா ஒரு தெய்வம். அவனை தவிர இந்த ஊருக்கே நான் ஒரு பெரிய மனுஷன். கண்ணு தெரியாத என் மேல நீ பழியை போட்டா யாரும் உன்னை நம்ப மாட்டாங்க. புருஷன் இல்லாத நேரத்துல மருமகளுக்கு புத்தி பேதலிச்சிடுச்சுன்னு சொல்லி உன்னை தான் இந்த ஊரை விட்டு துரத்துவாங்க என்று என் காதருகில் சீறினார். அன்று இரவு அந்த இருட்டில் ஒரு பெண்ணாக நான் பெரிய துரோகத்தை சந்தித்தேன். பாதுகாப்பாக இருக்க வேண்டிய அந்த பெரிய பங்களா ஒரு வேட்டையாடும் களமாக மாறி இருந்தது. என் கதறல்கள் அந்த சுவர்களுக்குள்ளேயே அடங்கி போயின. விடியற் காலை நேரம் அந்த மிருகம் தன்
அறையை நோக்கி சென்றது. எதையும் பார்க்க முடியாதவர் போல தட்டு தடுமாறி செல்லும் அதே பழைய நாடகத்துடன் அவர் வெளியேறினார். நான் நிலை குலைந்து தரையில் விழுந்தேன். உடைந்த ஒரு கண்ணாடியைப் போல என் மனமும் உடலும் சிதறி கிடந்தன. இப்படி ஒரு அநீதிக்கு இடையில் எப்படி நான் வாழப்போகிறேன்? ஆகாஷிடம் சொன்னால் அவன் என்னை நம்புவானா என்ற கேள்விகள் என்னை சித்திரவதை செய்தன. அந்த அறையில் சிந்திய என் கண்ணீர் ஒரு மிகப்பெரிய போராட்டத்திற்கான ஆரம்பமாக இருக்கும் என்பதை நான் அப்போது உணரவில்லை. விடிந்தும் விடியாத அந்த காலை பொழுது என் வாழ்வின் இருண்ட விடியலாக இருந்தது. உடல் முழுவதும் வலி, அதைவிட மேலாக மனமெங்கும் படிந்திருந்த அருவருப்பு என்னை நிலைகுலைய வைத்தது. என் அறைக்குள் ஒரு மூலையில் சுரண்டு கிடந்தேன். வெளியே ஹாலில் இருந்து அந்த சத்தம் கேட்டது. ஒரு தடியை தரையில் தட்டி தட்டி எதையும் பார்க்க முடியாத ஒரு முதியவர் வருவது போன்ற அதே பழைய நாடக சத்தம். ஏன் ஹாசினி, இன்னும் விடியலையா? காஃபி இன்னும் வரல? எனக்கு நேரத்துக்கு சாப்பிடணும்னு உனக்கு தெரியாதா? சிவகுருவின் குரலில் இப்போது ஒரு விதமான அதிகாரமும் நேற்றைய வெற்றியின் களிப்பும் கலந்திருந்தது. நான் மெதுவாக எழுந்து கலைந்திருந்த என் ஆடைகளை சரி செய்து கொண்டு வெளியே வந்தேன். அவர் ஈசி சேரில் அமர்ந்து கொண்டு கண்கள் எதையும் பார்க்காதது போல தலையை சாய்த்து வைத்திருந்தார். ஆனால் நான் வந்ததை அவர் உணர்ந்து கொண்டார். வாமா, ஏன் முகம் ஒரு மாதிரியா இருக்கு? நேற்று ராத்திரி சரியா தூக்கம் இல்லையா என்று அவர் விகாரமாக சிரித்தார். நான் வெறுப்புடன் அவரை பார்த்தேன். உங்களுக்கு அசிங்கமா இல்லையா? பெத்த பையனுக்கு துரோகம் பண்ணிட்டு இப்படி உட்கார்ந்து பேசுறீங்களே. என் குரல் நடுங்கியது. பையனா? அவன் யாரு? அவனுக்கு தான் நான் தெய்வமாச்சே. நான் எதை சொன்னாலும் அவன் நம்புவான். உன்னை வேணா அவன் சந்தேகிப்பான் என்று அவர் தன் வேட்டியை சரி செய்து கொண்டார். இப்போ கூட ஆகாஷ் வர இன்னும் ஒரு நாள் ஆகும். அது வரைக்கும் நீ என் பேச்சை கேட்டுத்தான் ஆகணும். ஒழுங்கா போய் காஃபி போட்டு எடுத்துட்டு வா. அவர் கொக்கரித்து கொண்டிருந்த போது அவர் தன் கண் பார்வை இருப்பதை வெளிப்படையாக காட்டி என்னை தலை முதல் கால் வரை ஒரு கழுகை போல பார்த்து கொண்டிருந்தார். உனக்கு தெரியுமா ஹாசினி, நான் ஏன் இந்த நாடகத்தை ஆரம்பிச்சேன்னு? ஆகாஷ் சிட்டிக்கு வேலைக்கு போன பிறகு என்னை யாரும் கவனிக்கல. பாவம், கண் பார்வை போன அப்பான்னு சொன்னாதான் அவன் ஓடி வருவான். எனக்கு பணிவிடை செய்ய ஆள் வைப்பான்னு தெரிஞ்சது. அப்புறம் நீ வந்த. உன்னை பார்த்த முதல் நாளே நான் முடிவு பண்ணிட்டேன். கண் பார்வை இல்லாதவன் வேஷத்துல உன்கிட்ட நான் வாங்கின ஒவ்வொரு தொடுதலும் எனக்கு திட்டமிட்ட வெற்றி தான். அவர் பேச பேச என் காதுகளை பொத்திக்கொள்ள வேண்டும் போல இருந்தது. ஆனால் திடீரென வாசலில் ஒரு நிழல் விழுந்தது. சிவகுருவின் கண்கள் சட்டென வாசலை நோக்கி திரும்பின. அந்த நொடி அவர் முகத்தில் தெரிந்த அந்த அதிர்ச்சி இதுவரை அவர் போட்ட அத்தனை முகமூடிகளையும் கிழித்து எறிந்தது. வாசலில் கண்கள் சிவக்க கைகளில் தன் பயணப்பையை இறுக்கமாக பிடித்தபடி ஆகாஷ் நின்று கொண்டிருந்தான். நவம்பர் 26 அன்று எனது பிறந்த நாள். எனக்கு ஒரு மிகப்பெரிய ஆச்சரியம் கொடுக்க வேண்டும் என்பதற்காக யாரிடமும் சொல்லாமல் முந்தைய நாள் நள்ளிரவே அவன் கிளம்பி வந்திருக்கிறான். கதவு சரியாக பூட்டப்படாததால் மெதுவாக உள்ளே வந்தவன் தன் தந்தை ஆடிய அத்தனை கொடூரமான நாடகங்களையும் அவர் பேசிய வக்கிரமான உண்மைகளையும் தன் காதுகளால் கேட்டிருக்கிறான். அப்பா! ஆகாஷின் குரலில் வலி, ஏமாற்றம் மற்றும் அடக்க முடியாத ஆவேசம் கலந்திருந்தது. சிவகுரு திடுக்கிட்டு எழுந்தார். மீண்டும் தன் கண்களை இருளாக்க முயன்றார். ஆகாஷ், எப்போ வந்தப்பா? எனக்கு தெரியாதே என்று தட்டு தடுமாறினார். நிறுத்துங்க! ஆகாஷ் கர்ஜித்தான். இன்னும் எத்தனை நாளைக்கு இந்த நடிப்பை தொடருவீங்க? உங்களை ஒரு தெய்வமா நினைச்சி என் மனைவியை தவிக்க விட்டுட்டு நான் வேலை பார்த்தேனே. நீங்க ஒரு மனுஷனா இல்லை மிருகமா? ஆகாஷ் வேகமாக முன்னேறி வந்து சிவகுருவின் சட்டையை பிடித்தான். என் ஹாசினிக்கு நீங்க செஞ்சதுக்கு உங்களை இந்த நிமிஷமே கொன்னாலும் தப்பில்லை. ஆனா உங்களை மாதிரி ஒருத்தருக்காக என் கையை நான் அசிங்கப்படுத்திக்க விரும்பல. ஆகாஷ் என் பக்கம் திரும்பினான். என் கண்களில் இருந்து வலியும் கண்ணீரை அவன் பார்த்தபோது அவன் கண்கள் உடைந்து போயின. அவன் என் கையை பிடித்து கொண்டான். ஹாசினி, என்னை மன்னிச்சிடு. நான் உன்னை பாதுகாப்பேன். சிவகுரு அங்கேயே உறைந்து நின்றார். தன் மகனின் முன்னால் ஒரு கோழையைப் போல அவர் சுருங்கி போனார். இனி உனக்கும் எனக்கும் எந்த உறவும் இல்லை. இந்த ஊர்ல நீங்க கண் பார்வை இல்லாதவர்னு சொன்னாதான் எல்லாரும் மரியாதை தருவாங்க. ஆனா உங்களோட உண்மை முகத்தை நான் எல்லாருக்கும் காட்டுவேன் என்று கத்திவிட்டு ஆகாஷ் என்னை அங்கிருந்து அழைத்து சென்றான். அந்த பெரிய பங்களா, அதன் மர்மங்கள், சிவகுருவின் வஞ்சக பார்வை, அத்தனையும் அந்த கிராமத்திலேயே விட்டுவிட்டு நான் ஆகாஷுடன் சென்னைக்கு புறப்பட்டேன். அந்த கிராமத்து எல்லையை தாண்டி கார் வேகமாக சென்னை நோக்கி சென்றபோது என் உயிர் அந்த வீட்டை விட்டு தப்பித்த நிம்மதியில் இருந்தது. ஆனால் என் மனதுக்குள்ளே ஏற்பட்டிருந்த காயங்கள் இன்னும் ரத்தம் வடித்து கொண்டே இருந்தன. ஆகாஷ் காரை ஓட்டி கொண்டிருந்தான். ஆனால் அவன் கண்கள் சாலையில் இல்லை, தன் தந்தை செய்த துரோகத்தின் வழியில் இருந்தன. சென்னையில் ஒரு சிறிய அடுக்குமாடி குடியிருப்புக்கு நாங்கள் குடிபெயர்ந்தோம். அந்த
அந்த வீடு மிக சிறியதுதான். ஆனால் அங்கே அமைதி இருந்தது. மாமனார் சிவகுருவின் அந்த பார்வையற்ற நாடகம் இல்லாத நிம்மதி இருந்தது. ஆனாலும் என்னால் இயல்பாக இருக்க முடியவில்லை. இரவு நேரங்களில் லேசாக கதவு அசையும் சத்தம் கேட்டால் கூட ஹாசினி ஹாசினி என்று அவர் அழைப்பது போலவே எனக்கு தோன்றும். திடுக்கிட்டு எழுந்து அமர்வேன். உடல் முழுவதும் வியர்க்கும். ஆகாஷ் உடனே எழுந்து என் கைகளை பற்றி கொள்வான். ஹாசினி, பயப்படாதே, இது சென்னை, இங்கே அவர் வர முடியாது, நான் இருக்கேன் உனக்கு என்று ஆறுதல் சொல்வான். ஆகாஷ் இப்போது முன்பை விட என்னிடம் மிகவும் கனிவாக நடந்து கொண்டான். அலுவலக வேலையை தவிர மீதி நேரமெல்லாம் என்னுடனேயே இருந்தான். என் அப்பாவை நான் ஒரு தெய்வமா நினைச்சேன் ஹாசினி. அவர் இவ்வளவு பெரிய சதிகாரன்னு, ஒரு மிருகமா மாறிடுவாருன்னு நான் கனவுல கூட நினைக்கல. உன்னை அந்த நரகத்தில் தனியா விட்டதுக்கு என்னை தான் தண்டிக்கணும் என்று அவன் கண் கலங்க கூறும்போது எனக்கு அவன் மேல் பெரும் அன்பு பிறந்தது. ஆனால் கிராமத்தில் சிவகுரு சும்மா இருக்கவில்லை. அந்த பெரிய பங்களாவில் அவர் இப்போது தனிமையில் இருந்தார். ஆனால் அவருடைய அந்த கண் பார்வையற்றவர் என்ற பிம்பம் இன்னும் அழியவில்லை. ஊர் மக்கள் அவரிடம் சென்று, ஐயா, ஆகாஷ் தம்பி உங்களை விட்டுட்டு போயிட்டானாமே, ஏன் இப்படி ஆச்சு என்று கேட்டபோது அவர் தன் அடுத்த கட்ட நாடகத்தை ஆரம்பித்தார். கண்ணில் இருந்து போலி கண்ணீரை வடித்தபடி, என்ன பண்றது தம்பி, பெத்த வயிறு பித்து பிடிச்சு அழுதுட்டு இருக்கு. அந்த பொண்ணு வந்த நேரம் என் பையன் புத்தியை களைச்சிட்டா. உங்க அப்பாவையும் சொத்தையும் இங்கேயே விட்டுட்டு சென்னைக்கு வாங்கன்னு அவன் மனசை மாத்திட்டா. கண்ணு தெரியாத அந்த கிழவனை நடுத்தருவுல விட்டுட்டு சொத்துக்காக என்னை ஏமாத்திட்டு போயிட்டாங்க என்று ஊர் மக்கள் அனைவரிடமும் பொய் பரப்பினார். கிராமத்து மக்கள் எப்போதுமே அப்பாவிகள். சிவகுருவின் அந்த பரிதாபமான தோற்றத்தை நம்பி ஆகாஷையும் என்னையும் நன்றி கெட்டவர்கள் என்று வசைபாடத் தொடங்கினார்கள். ஒரு நாள் ஆகாஷின் பழைய நண்பன் கிராமத்தில் இருந்து போன் செய்தான். ஆகாஷ், என்னடா இது, ஊர் முழுக்க உங்களை பத்தி தப்பா பேசுறாங்க. உங்க அப்பா சாப்பாட்டுக்கு கூட வழி இல்லாம தவிக்கிறாராம். ஊர் மக்கள் எல்லாம் ஒன்னா சேர்ந்து உன்னை வர சொல்லணுங்கிற முடிவோட இருக்காங்க என்றான். ஆகாஷ் அந்த போனை வைத்தபோது அவன் முகம் சிவந்து போயிருந்தது. பார்த்தியா ஹாசினி, செஞ்ச தப்புக்கு மன்னிப்பு கேட்பாருன்னு பார்த்தா இப்போ ஊர் மக்கள் முன்னாடி நம்மளை குற்றவாளியா மாத்துறார். மனசாட்சிங்கிறது அந்த மனுஷனுக்கு மரணச்சி ரொம்ப நாள் ஆச்சு போல என்று ஆத்திரப்பட்டான். எனக்கு ஒரு விஷயம் புரிந்தது. சிவகுரு தன் தவறை மறைக்க தன்னை ஒரு பாதிக்கப்பட்டவராக மாற்றி காட்டுகிறார். இந்த சதி வலை எங்களை மீண்டும் அந்த கிராமத்திற்கு இழுக்கப் போகிறது என்பதை நான் உணரத் தொடங்கினேன். மிருகத்தின் பசி இன்னும் அடங்கவில்லை. அது மறைந்திருந்து அடுத்த வேட்டைக்கு தயாராகி கொண்டிருந்தது. சென்னையின் அடுக்குமாடி குடியிருப்பில் ஒரு வாரம் ஓடிவிட்டது. அந்த ஒரு வாரத்தில் நான் மெல்ல மெல்ல இயல்பு நிலைக்கு திரும்பிக் கொண்டிருந்தேன். ஆனால் அமைதியான கடலுக்கு அடியில் சுனாமி உருவாகி கொண்டிருப்பதை நாங்கள் அறியவில்லை. ஒரு நாள் இரவு ஆகாஷ் மடிக்கணினியில் வேலை செய்து கொண்டிருந்த போது அவனது செல்போன் சினுங்கியது. திரையில் பெரியவர் கிராமம் என்ற பெயர் மின்னியது. அவர் அந்த ஊரின் செல்வாக்கு மிக்க பஞ்சாயத்து தலைவர். ஆகாஷ் போனை எடுத்தான். சொல்லுங்க ஐயா, நல்லா இருக்கீங்களா? மறுமுனையில் இருந்த பெரியவரின் குரல் மிகவும் கடுமையாக இருந்தது. ஆகாஷ், உன்கிட்ட இருந்து இதை நான் எதிர்பார்க்கல தம்பி. படித்தவன், நாகரிகமானவன் நினைச்சேன். ஆனா பெத்த அப்பாவை இப்படி நடுத்தருவுல விட்டுட்டு போறதுக்கு உனக்கு எப்படி மனசு வந்துச்சு? ஆகாஷ் திகைத்தான். ஐயா, அது சில குடும்ப பிரச்சனைகள். என்ன பிரச்சனையா இருந்தாலும் கண்ணு தெரியாத ஒரு மனுஷனை சாப்பாட்டுக்கு கூட வழி இல்லாம தவிக்க விடுறது நியாயமா? சிவகுரு ஐயா இன்னைக்கு மயங்கி விழுந்துட்டாரு. ஊர் மக்கள் தான் அவரை தூக்கி ஆஸ்பத்திரியில சேர்த்தோம். ஒரு வாய் கஞ்சி கொடுக்க கூட ஆள் இல்லாம அந்த பெரிய மனுஷன் அழுதுட்டு இருக்காரு. உடனே கிளம்பி ஊருக்கு வா என்று கட்டளை இடுவது போல சொல்லிவிட்டு போனை வைத்தார். ஆகாஷ் அதிர்ச்சியில் அப்படியே அமர்ந்து விட்டான். அவன் முகம் வெளிரி போயிருந்தது. என்னாச்சு ஆகாஷ் என்று நான் பதற்றத்துடன் கேட்டேன். பார்த்தியா ஹாசினி, அவர் அடுத்த காயை நகர்த்த ஆரம்பிச்சிட்டாரு. ஊர் பெரியவர்கிட்ட போய் சொல்லியிருக்காரு. இப்போ ஊரே எனக்கு எதிராக திரும்பி நிற்கிது. நான் ஊருக்கு போகலன்னா நான் தான் தப்பானவன், நன்றி கெட்டவன் அப்படின்னு ஊர் முழுக்க பேசுவாங்க. ஆனா ஆகாஷ் அங்கே போனா மறுபடியும் அதே கொடுமை தானே நடக்கும். அவருக்கு கண்ணு தெரியாதுன்னு ஊர் மக்கள் கிட்ட உண்மையை சொல்லிட வேண்டியது தானே என்று நான் கேட்டேன். ஆகாஷ் ஒரு கணம் மௌனமாக இருந்தான். அவனது கண்கள் கலங்கின. எப்படி ஹாசினி, என் அப்பா என் மனைவி கிட்ட தப்பா நடக்க முயற்சி செஞ்சாரு. அதனாலதான் நான் அவரை விட்டுட்டு வந்தேன்னு ஊர் மந்தையில் நின்று என்னால் சொல்ல முடியுமா? அது நம்ம குடும்ப மானத்தையே நடுத்தெருவுக்கு கொண்டு வந்துடுமே. அவர் செஞ்ச அசிங்கத்தை என்னால் வாய் விட்டு சொல்லக்கூட முடியலையே. ஆகாஷின் அந்த தன்மானம் சிவகுருவுக்கு சாதகமாக போய்விட்டது. அவன் மௌனமாக இருக்க இருக்க சிவகுருவின் பொய்கள் உண்மைகளாக மாறிக்கொண்டிருந்தன. கிராமத்தில் சிவகுரு தனது படுக்கையில் படுத்துக்கொண்டு ஆகாஷ் ஆகாஷ் என்று புலம்புவது போல நாடகம் ஆடினார். அக்கம் பக்கத்து வீட்டு பெண்கள் அவருக்கு பால் கொண்டு வந்து கொடுத்து கொண்டிருந்தார்கள். ஐயா, வருத்தப்படாதீங்க, ஆகாஷ் தம்பி கண்டிப்பா வருவாரு என்று அவர்கள் ஆறுதல் சொன்னார்கள். சிவ
சிவகுரு மெதுவாக கண்களை துடைத்துக் கொள்வது போல தன் கைக்குட்டையை எடுத்தார். அந்த துணியின் மறைவில் அவர் கண்கள் வாசலை பார்த்தன. அவரது பார்வை இப்போது ஒரு வேட்டைக்காரனின் பார்வை போல இருந்தது. ஆகாஷ், நீ கண்டிப்பா வருவேன்னு எனக்கு தெரியும். உன்னோட அந்த தன்மானம் உன்னை இங்கே இழுத்துட்டு வரும். நீ வந்தா உன் கூடவே அந்த ஹாசினியும் வருவா. அன்னைக்கு நான் விட்ட இடத்துல இருந்து என் ஆட்டத்தை தொடங்குவேன் என்று மனதிற்குள் நினைத்து கொண்டார். சிவகுருவின் திட்டம் மிகவும் நுணுக்கமானது. ஆகாஷின் பலவீனம் அவனது கௌரவம் என்பது அவருக்கு தெரியும். அந்த கௌரவத்தை பயன்படுத்தியே ஒரு வலையை விரித்திருந்தார். சென்னையில் ஆகாஷ் ஒரு முடிவெடுத்தான். ஹாசினி, நான் மட்டும் ஒரு முறை கிராமத்துக்கு போயிட்டு வரேன். பெரியவர்கிட்ட பேசி அப்பாவை ஒரு நல்ல முதியோர் இல்லத்துல சேர்த்துக்கிறதுக்கு ஏற்பாடு பண்ணிட்டு வந்துடுறேன். நீ இங்கே இரு. ஆனால் எனக்குள் ஏதோ ஒரு பயம் தட்டியது. வேண்டாம் ஆகாஷ், அவர் ரொம்ப ஆபத்தானவர். நீங்க தனியா போறது சரியில்லை. விதி எங்களை மீண்டும் அந்த மாய வலைக்குள் இழுக்க தயாரானது. ஆகாஷ் கிராமத்திற்கு புறப்படுவதற்கான ஆயத்தங்களில் இருந்தான். ஆனால் எனக்குள் இருந்த அந்த இனம் புரியாத பயம் ஒரு நிமிடம் கூட என்னை நிம்மதியாக இருக்க விடவில்லை. அன்று மதியம் ஆகாஷ் வெளியே சென்றிருந்த நேரத்தில் என் செல்போன் ஒரு மெல்லிய அதிர்வுடன் சினுங்கியது. யாருடைய பெயரும் சேமிக்கப்படாத ஒரு புதிய எண்ணிலிருந்து வந்திருந்த அந்த குறுஞ்செய்தியை நான் திறந்தேன். அதில் இருந்த வரிகள் என் இரத்தத்தை உறைய வைத்தன. நீ எங்கேயும் ஓடிவிட முடியாது ஹாசினி. நீ இங்கிருந்து போனாலும் உன் நிழல் இன்னும் என்னோடு தான் இருக்கிறது. சீக்கிரம் நீயே தேடி வருவாய். இல்லையேல் நான் உன்னை தேடி வர வேண்டியிருக்கும். கைகள் நடுங்க அந்த திரையையே பார்த்து கொண்டிருந்தேன். இது நிச்சயமாக அவர்தான் சிவகுரு. அவருக்கு கண் தெரியும் என்பது எனக்கு தெரியும். ஆனால் ஒரு ஸ்மார்ட் போனை இவ்வளவு லாபகமாக பயன்படுத்தி என் எண்ணை கண்டுபிடித்து தமிழில் தட்டச்சு செய்து அனுப்பும் அளவுக்கு அவர் தொழில்நுட்பத்தில் கில்லாடியா? அவருக்கு பின்னால் யாராவது இருக்கிறார்களா? அல்லது அந்த ஊரில் இருக்கும் யாராவது அவருக்கு உதவி செய்கிறார்களா? அதைவிட பெரிய பயம் என்னை ஆட்கொண்டது. உன் நிழல் என்னோடு இருக்கிறது என்று அவர் எதை குறிப்பிடுகிறார்? ஒருவேளை அந்த வீட்டில் நான் இருந்தபோது எனக்கு தெரியாமல் ரகசிய கேமரா எதையாவது பொருத்தி இருப்பாரோ? நான் ஆடை மாற்றும் போதோ அல்லது தனிமையில் இருந்த போதோ அவர் ஏதேனும் வீடியோ எடுத்திருப்பாரோ? அந்த எண்ணம் வந்த அடுத்த நொடி என் தலை சுற்றியது. அந்த பெரிய பங்களாவில் நான் எத்தனையோ முறை அவருக்கு தான் கண் தெரியாதே என்ற தைரியத்தில் கவனக்குறைவாக இருந்திருக்கிறேன். அந்த திரைக்கு பின்னால் அவர் தன் வக்கிர பார்வையால் எல்லாவற்றையும் பதிவு செய்திருப்பாரோ? என்ன ஹாசினி, ஏன் ஒரு மாதிரியா இருக்க? ஆகாஷ் உள்ளே நுழைந்தான். நான் பதற்றத்தில் போனை மறைத்தேன். அவனிடம் இதை சொன்னால் அவன் இன்னும் உடைந்து போவான். ஏற்கனவே தன் தந்தையை பற்றி ஊர் மக்கள் பேசும் அவதூறுகளால் அவன் மன உளைச்சலில் இருக்கிறான். இப்போதைக்கு இதை தள்ளி போட முடிவெடுத்தேன். ஒன்றுமில்லை ஆகாஷ், நீங்க ஊருக்கு போறதுதான் எனக்கு பயமா இருக்கு என்று மழுப்பினேன். பயப்படாதே ஹாசினி, நான் போய் பெரியவர்கிட்ட எல்லா உண்மையும் சொல்ல போறதில்லை. ஆனா அப்பாவை இனி அங்க தனியா விட முடியாது. அவரை ஒரு முதியோர் இல்லத்துல சேர்க்கிறது தான் எல்லாருக்கும் நல்லது. அங்கே அவருக்கு மருத்துவ வசதியும் கிடைக்கும், நமக்கும் நிம்மதி இருக்கும் என்றான் ஆகாஷ். அவன் பேச்சில் இருந்த அந்த தெளிவு எனக்கு சற்று நிம்மதியை தந்தது. ஆனால் அந்த மிரட்டல் செய்தி என் மனசாட்சியை துளைத்து கொண்டே இருந்தது. மறுநாள் காலை ஆகாஷ் கிளம்பினான். வாசக்கதவை எப்பவும் பூட்டியே வை, ஜன்னல் பக்கமெல்லாம் போகாதே என்று 1000 அறிவுரைகளை சொல்லிவிட்டு சென்றான். அவன் சென்ற சில மணி நேரங்களில் மீண்டும் ஒரு மெசேஜ். ஆகாஷ் வந்துவிட்டான். உனக்காக இங்கே அவன் அறையில் காத்திருக்கிறேன். சீக்கிரம் வா. எனக்கு தலை சுற்றியது. சிவகுரு மாமா சாதாரணமாக தெரியவில்லை. அவர் ஒரு மாய வலை பிரித்திருக்கிறார். ஆகாஷ் இப்போது ஆபத்தில் இருக்கிறானா? அல்லது ஆகாஷை பிணையாக வைத்து என்னை வரவழைக்க பார்க்கிறாரா? நிழலாடும் இந்த மர்மத்தின் முடிச்சு அவிழத் தொடங்கியது. ஆனால் அது எவ்வளவு பயங்கரமாக இருக்கப் போகிறது என்பது எனக்கு தெரியாது. ஆகாஷ் கிராமத்திற்கு புறப்பட்டாலும் அவனது ஆழ் மனதில் ஒரு சந்தேகம் கனன்று கொண்டே இருந்தது. ஹாசினி சொன்ன விஷயங்களை அவன் முழுமையாக புறக்கணிக்கவில்லை. அதனால் அவன் நேரடியாக வீட்டிற்கு சொல்லாமல் தனது சிறு வயது நண்பனும் அந்த ஊரிலேயே வசிப்பவனுமான பரணியை ரகசியமாக சந்தித்தான். பரணி, எனக்கு ஒரு உதவி வேணும். அப்பா இப்போ எப்படி இருக்காருன்னு யாருக்கும் தெரியாம நீ கவனிக்கணும். முக்கியமா அவர் வீட்டில் யாரும் இல்லாதப்போ என்ன செய்கிறாருன்னு எனக்கு தெரியணும் என்று ஆகாஷ் கேட்டுக்கொண்டான். பரணி ஒரு புத்திசாலி. அவன் சிவகுருவின் வீட்டிற்கு பின்னால் இருக்கும் தோப்பு வழியாக சென்று யாருக்கும் பார்க்காத வண்ணம் ஜன்னல் ஓரத்தில் மறைந்திருந்து நோட்டமிட்டான். 2 நாட்களாக அவன் கவனித்த விஷயங்கள் ஆகாஷின் காதுகளுக்கு வந்தபோது அவன் உலகமே ஒரு நிமிடம் தலைகீழாக மாறியது. ஆகாஷ், நீ நம்பவே மாட்டேடா.
உங்க அப்பா கண்ணு தெரியாதவர் மாதிரியே தெரியல. வீட்டில் தனியா இருக்கும்போது பேப்பர் படிக்கிறாரு. கண்ணாடி இல்லாமலேயே ஃபோன் யூஸ் பண்றாரு. நேற்று ராத்திரி அவர் ஹாலில் நடக்கும்போது தட்டு தடுமாறவே இல்லை. ரொம்ப லாவகமா நடந்தாரு என்று பரணி சொன்னான். ஆகாஷுக்கு ஆத்திரம் ஒரு புறம், அழுகை ஒரு புறம் வந்தது. அவன் நேராக அருகில் இருந்த அந்த தனியார் மருத்துவமனைக்கு சென்றான். அங்கே அவனது தந்தையின் பழைய மருத்துவ கோப்புகளை ஆராய்ந்தான். அங்கே காத்திருந்தது ஒரு மிகப்பெரிய இடி. 2 ஆண்டுகளுக்கு முன்பு சிவகுருவுக்கு பார்வை மங்கியது உண்மைதான். ஆனால் ஆகாஷ் ஒரு முறை அலுவலக வேலையாக 1 மாதம் வெளியூர் சென்றிருந்த போது சிவகுரு ரகசியமாக அந்த மருத்துவமனைக்கு வந்து அட்மிட் ஆகியிருக்கிறார். யாருக்கும் தெரியாமல் கண்புரை அறுவை சிகிச்சை செய்து முழுமையான பார்வையை பெற்றிருக்கிறார். ஏன் சார், இந்த விஷயத்தை உங்ககிட்ட அவர் சொல்லலையா? அவர் இப்போ நல்லா தானே பார்க்கிறாரு என்று அந்த டாக்டர் கேட்ட கேள்வி ஆகாஷின் இதயத்தில் ஈட்டியாக பாய்ந்தது. ஆகாஷ் அந்த மருத்துவமனையின் வராந்தாவில் அப்படியே அமர்ந்து விட்டான். ஏன், எதற்காக இவ்வளவு பெரிய நாடகம்? அவனுடைய சிந்தனை பின்னோக்கி சென்றது. சிவகுரு அந்த ஊரில் ஒரு புண்ணியவான் என்ற பிம்பத்தை தக்க வைத்து கொண்டிருந்தார். அவருக்கு கண் தெரியாது என்றதும் ஊர் மக்கள் அவர் மேல் அளவு கடந்த அனுதாபம் காட்டினார்கள். அந்த அனுதாபத்தை பயன்படுத்தி அவர் வீட்டிற்கு வேலைக்கு வரும் பெண்களிடம் அத்துமீற தொடங்கி இருக்கிறார். பார்வை இல்லாதவர் என்பதால் அந்த பெண்கள் அவரிடம் சாதாரணமாக நெருங்கி வேலை செய்திருக்கிறார்கள். அவர் கை தவறி படுவது போல செய்த அசிங்கங்களை எல்லாம் பாவம் அவருக்குத்தான் தெரியலையே என்று அவர்கள் சகித்து கொண்டிருந்தார்கள். சில பெண்கள் பயந்து வேலையை விட்டு ஓடி இருக்கிறார்கள். அந்த தொடர் சங்கிலியின் கடைசி படிதான் ஹாசினி. தனது சொந்த மருமகளையே இந்த திரைக்கு பின்னால் இருந்து வேட்டையாட துணிந்த அந்த மனிதனின் வக்கிர புத்தி ஆகாஷை அருவருக்க வைத்தது. ஒரு முதியவர், கண் பார்வையற்றவர் என்ற கேடயத்தை வைத்துக்கொண்டு அவர் ஒரு மிகப்பெரிய வேட்டையை தன் வீட்டுக்குள்ளேயே நடத்தி கொண்டிருந்தார். ஆகாஷ் இப்போது எல்லாவற்றையும் கோர்வையாக பார்த்தான். ஹாசினி ஏன் பயந்தாள்? அந்த மிரட்டல் மெசேஜ்கள் எப்படி வந்தன? அப்பா, நீங்கள் ஒரு தந்தை இல்லை, நீங்கள் ஒரு சாத்தான் என்று அவன் மனம் கதறியது. உண்மைகள் இப்போது சூரிய வெளிச்சம் போல தெரிந்துவிட்டன. இனி நாடகத்திற்கு வேலை இல்லை. அந்த திரையை உலகறிய கிழிக்கும் நேரம் வந்துவிட்டது. ஆகாஷ் கையில் அந்த மருத்துவமனை அறிக்கையை இறுக்கமாக பற்றி கொண்டான். இது வெறும் காகிதமல்ல, சிவகுருவின் முகமூடியை கலற்ற போகும் ஆயுதம். ஆகாஷின் கண்கள் சிவந்திருந்தன. இதயத்தில் ஆத்திரம் எரிமலையாய் பொங்கியது. சென்னையில் நான் அவனிடம், வேண்டாம் ஆகாஷ், அந்த மனுஷனை நினைச்சாலே எனக்கு அருவருப்பா இருக்கு, நான் வரமாட்டேன் என்று மறுத்து விட்டேன். அவன் என்னை வற்புறுத்தவில்லை. பரவாயில்லை ஹாசினி, நீ இங்கே இரு. அவன் போட்ட வேஷத்தை இன்னைக்கு நான் கலைக்கிறேன் என்று சொல்லிவிட்டு தனியாக கிராமத்திற்கு புறப்பட்டான். கிராமத்து வீடு அமைதி குடிக்கொண்டிருந்தது. வாசலில் நின்றிருந்த ஆகாஷ் ஒரு நிமிடம் அந்த வீட்டையே பார்த்தான். இங்கேதான் தன் அம்மாவுடன் வாழ்ந்த நினைவுகள், இங்கேதான் தந்தையை தெய்வமாக போற்றிய நாட்கள் எல்லாம் இப்போது சாம்பலாக தெரிந்தன. உள்ளே நுழைந்த போது சிவகுரு வழக்கம் போல அந்த ஈசி சேரில் அமர்ந்திருந்தார். ஒரு கையில் தடியை தடவியபடி வெறித்த பார்வையுடன் அவர் அமர்ந்திருந்த கோலம் எப்பேற்பட்டவரையும் நம்ப வைக்கும். யாரது? ஆகாஷா? வாப்பா, கண்ணு தெரியாத அந்த கிழவனை பார்க்க உனக்கு இப்பத்தான் நேரம் கிடைச்சதா என்று அதே பரிதாபமான குரலில் ஆரம்பித்தார் சிவகுரு. ஆகாஷ் எதுவும் பேசாமல் அவர் முன்னால் சென்று நின்றான். அவன் கையில் இருந்த மருத்துவமனை அறிக்கை நடுங்கியது. அப்பா, போதும், நிறுத்துங்க இந்த நாடகத்தை. இனியும் என்னால் பார்க்க முடியாது என்று கத்தினான் ஆகாஷ். சிவகுரு ஒரு நொடி திடுக்கிட்டார். ஆனால் சட்டென சமாளித்து கொண்டு, என்னப்பா சொல்ற? என்ன நாடகம்? பெத்த அப்பாவை போய் இப்படி பேசுறியே என்று மீண்டும் கண்களை துடைப்பது போல தடவினார். ஆகாஷ் அந்த மருத்துவ அறிக்கையை அவர் மடியில் தூக்கி எறிந்தார். இதோ பாருங்க, 2 வருஷத்துக்கு முன்னாடி சிட்டில இருக்கிற பிரைவேட் ஹாஸ்பிட்டல்ல நீங்க ரகசியமா ஆபரேஷன் பண்ணிக்கிட்ட ஆதாரம். உங்களுக்கு கண்ணு நல்லா தெரியுது, ஆனா கண்ணை தெரியாதவர் மாதிரி நடிச்சு என் ஹாசினி கிட்ட நீங்க நடந்துகிட்ட அசிங்கமான விஷயம் எல்லாம் எனக்கு தெரிஞ்சிடுச்சு. அந்த அறையில் நிசப்தம் நிலவியது. சிவகுருவின் முகத்தில் இருந்த அந்த அப்பாவி கலை மெல்ல மெல்ல மறைந்தது. அவர் மடியில் கிடந்த காகிதத்தை எடுத்து பார்த்தார். அடுத்த நிமிடம் ஒரு அதிசயம் நடந்தது. இத்தனை காலமாக கண்கள் அலைப்பாய்ந்து கொண்டிருந்த அந்த மனிதர் இப்போது கூர்மையாக அந்த காகிதத்தை படித்தார். அவர் முகத்தில் இருந்த நடுக்கம் மறைந்து ஒரு வக்கிரமான ஏளனம் குடியேறியது. மெதுவாக சிரித்தார். அந்த சிரிப்பு ஆகாஷின் காதுகளை துளைத்தது. தெரிஞ்சிடுச்சா? தெரிஞ்சா என்ன பண்ணுவேன் ஆகாஷ் என்று கேட்டார் சிவகுரு. இப்போது அவர் குரலில் அந்த நடுக்கம் இல்லை. அதற்கு பதிலாக ஒரு சிங்கம் தன் இரையை மிரட்டுவது போன்ற அதிகாரம் இருந்தது. அவர் ஈசி சேரில் இருந்து மிக லாவகமாக எழுந்து நின்றார். ஆமாம், எனக்கு கண்ணு தெரியுது, நல்லாவே தெரியுது. என் பையன் என்னை மதிக்காம சிட்டிக்கு போனப்போ இந்த கிராமத்துல
எல்லாரும் என்னை மதிக்கணும்னா எனக்கு ஒரு அனுதாப கேடயம் தேவைப்பட்டுச்சு. அதான் இந்த குருடு வேஷம். நீ கொண்டு வந்த அந்த பொண்ணு ஹாசினி, அவகிட்ட நான் பல சுகங்களை எதிர்பார்த்தது தப்பா என்று அசிங்கமாக கேட்டார். அப்பா என்று ஆகாஷ் அவர் சட்டையை பிடிக்க போனான். கை வைப்பியா என்று சிவகுரு சீறினார். இந்த ஊர்ல சிவகுருனா யாருன்னு உனக்கு தெரியும்? பஞ்சாயத்து தலைவர்ல இருந்து போலீஸ் இன்ஸ்பெக்டர் வரைக்கும் எனக்கு வேண்டியவங்க. நீயும் உன் பொண்டாட்டியும் வெளியே போய் நான் நடிக்கிறேன்னு சொன்னா யாரும் நம்ப மாட்டாங்க. சொத்துக்காக அப்பாவை கொடுமைப்படுத்துறான்னு உன் மேலதான் பழி வரும். உன்னால என்னை ஒண்ணுமே செய்ய முடியாது. சிவகுருவின் அந்த அசுரத்தனம் ஆகாஷை திகைக்க வைத்தது. தான் பெற்ற தந்தை இவ்வளவு பெரிய கிரிமினலாக இருப்பார் என்று அவன் நினைக்கவில்லை. சட்டப்படி நான் நடவடிக்கை எடுப்பேன் அப்பா, உங்களை சும்மா விட மாட்டேன் என்று ஆகாஷ் உறுதியாக சொன்னான். சட்டமா? போலீஸா? எல்லாத்தையும் நான் பார்த்துப்பேன். நீ முடிஞ்ச உன் பொண்டாட்டியை பத்திரமா பார்த்துக்கோ என்று மிரட்டலாக சொல்லிவிட்டு சிரித்தார் சிவகுரு. ஆகாஷ் அங்கிருந்து வெளியேறினான். இப்போது அவனுக்கு புரிந்தது, இது வெறும் குடும்ப பிரச்சனை அல்ல, ஒரு கொடூரமான மனிதனுடனான போர். இந்த போரில் ஜெயிக்க வேண்டுமானால் உணர்ச்சிகளை விட தந்திரம் தேவை என்று அவனுக்கு புரிந்தது. சென்னையின் அந்த சிறிய அடுக்குமாடி குடியிருப்பின் பால்கனியில் நின்றபடி நான் அலைமோதும் மேகங்களை பார்த்து கொண்டிருந்தேன். ஆகாஷ் கிராமத்திற்கு சென்று 2 நாட்கள் ஆகிவிட்டன. போனில் அவன் சொன்ன தகவல்கள் ஒவ்வொன்றும் என் ரத்தத்தை கொதிக்க வைத்தன. அவருக்கு எல்லா உண்மையும் தெரிஞ்சிடுச்சுன்னு தெரிஞ்சும் அவர் பயப்படல ஹாசினி. மாறாக நம்மளையே மிரட்டுறாரு. ஊர்ல அவருக்கு இருக்கிற செல்வாக்கை வச்சு நம்ம மேலேயே பழி போட பார்க்கிறாரு என்று ஆகாஷ் வருத்தப்பட்டான். நான் போனை வைத்ததும் என் கண்கள் சிவந்தன. எவ்வளவு காலம்தான் நான் பயந்து ஒளிந்து கொள்வது? ஒரு பெண்ணாக நான் இழந்தது என் மானம் மட்டுமல்ல, என் நிம்மதியும். நான் அமைதியாக இருந்தால் அவர் என்னை சிதைத்தது போலவே இன்னும் பல பெண்களை அந்த திரைக்கு பின்னால் இருந்து வேட்டையாடுவார். இல்லை, இனி ஓடக்கூடாது. அந்த இருட்டை தேடி நானே போக வேண்டும் என்று என் மனதுக்குள் ஒரு வைராக்கியம் பிறந்தது. பயத்தில் நடுங்கிக் கொண்டிருந்த அந்த பழைய ஹாசினி அன்றே இறந்து விட்டாள். இப்போது எழுந்தது நீதிக்காக போராடும் ஒரு புதிய ஹாசினி. நான் உடனே ஒரு பையில் சில உடைகளை எடுத்து போட்டுக்கொண்டேன். ஆகாஷுக்கு ஒரு குறுஞ்செய்தி அனுப்பினேன். ஆகாஷ், நான் கிளம்பி ஊருக்கு வரேன். பயந்து ஓடி போறது தீர்வாகாது. அந்த மிருகத்தோட முகமூடியை ஊர் மக்கள் முன்னாடி நானே கிழிப்பேன். என்னை தடுக்க வேண்டாம். பேருந்தில் ஏறிய போது என் மனதில் எந்த பயமும் இல்லை. மாறாக ஒரு எல்லையில் நான் இறங்கிய போது ஊர் மக்கள் என்னை ஒரு விசித்திரமான பார்வையுடன் பார்த்தார்கள். சிவகுரு பரப்பிய பொய்கள் ஏற்கனவே அவர்கள் மனதில் நஞ்சாக ஏறி இருந்தது. என்னம்மா, சொத்துக்காக அப்பாவை துரத்திட்டு இப்போ எதுக்கு திரும்ப வந்த என்று ஒரு முதியவர் வழியில் கேட்டுவிட்டு போனார். நான் பதில் சொல்லவில்லை. என் இலக்கு அந்த பெரிய பங்களா. வீட்டு வாசலில் ஆகாஷ் எனக்காக காத்திருந்தான். என் முகத்தில் இருந்த அந்த தீவிரத்தை பார்த்து அவன் ஆச்சரியப்பட்டான். ஏன் ஹாசினி வந்த? அவர் ரொம்ப மோசமா நடந்துக்கிறாரு என்றான் கவலையுடன். இருக்கட்டும் ஆகாஷ், இத்தனை நாள் அவர் விளையாடினார், இனி நான் விளையாடுவேன் என்று சொல்லிவிட்டு உள்ளே நுழைந்தேன். வரவேற்பறையில் சிவகுரு அதே ஈசி சேரில் அமர்ந்திருந்தார். நான் உள்ளே வந்த சத்தம் கேட்டதும், யாரது? ஹாசினியா? சொன்ன மாதிரியே வந்துட்டியே. என் நிழல் உன்னை துரத்தும்னு சொன்னது பழிச்சிடுச்சு போல என்று விகாரமாக சிரித்தார். நான் அவர் முன்னால் சென்று நின்றேன். இம்முறை என் கைகள் நடுங்கவில்லை. ஆமாம், வந்துட்டேன். ஆனா நீங்க நினைச்ச மாதிரி அடிமையா வரல, உங்களோட அழிவா வந்திருக்கேன் என்றேன் மிக உறுதியான குரலில். அடி சக்கை, இவ்வளவு தைரியமா உனக்கு? ஊர்ல பஞ்சாயத்தை கூட்டி உன்னை துரத்தலாம்னு இருந்தேன், நீயே வந்து மாட்டிக்கிட்ட என்று எகத்தாளம் பேசினார். பஞ்சாயத்தை கூட்டுங்க மாமா, அதுதான் எனக்கும் வேணும். யாரு யாரை துரத்துறாங்கன்னு நாளைக்கு இந்த ஊரே பார்க்கட்டும் என்று நான் சவால் விட்டேன். அன்று இரவு அந்த வீட்டின் ஒரு அறையில் நான் தங்கினேன். ஆனால் என் கையில் ஒரு ரகசிய திட்டம் இருந்தது. சிவகுருவின் செல்வாக்கு என்பது அவரது குருடு வேஷத்திலும் ஊர் மக்கள் அவர் மேல் வைத்திருக்கும் நம்பிக்கையிலும் தான் இருக்கிறது. அந்த அஸ்திவாரத்தை ஆட்டினால்தான் அவர் சரிவார். தூக்கம் வராத அந்த இரவில் நாளை அரங்கேற போகும் அந்த பெரும் போருக்காக நான் என்னை தயார்படுத்தி கொண்டேன். விழியில் விழுந்த திரையை அகற்றும் நேரம் நெருங்கிவிட்டது. அன்று மாலை கிராமத்தின் பெரிய ஆலமரத்தடியில் ஊர் மந்தை கூடியிருந்தது. அந்த இடமே ஒரு விதமான இறுக்கத்துடன் காணப்பட்டது. ஊர் பெரியவர்கள் தலைப்பாகையுடன் மேடையில் அமர்ந்திருக்க ஊர் மக்கள் அனைவரும் சுற்றிலும் கூடி நின்றனர். சிவகுரு மாமா ஒரு பழைய மர நாற்காலியில் மிகவும் தளர்ந்து போய் அமர்ந்திருந்தார். அவர் கையில் இருந்த தடி நடுங்கிக் கொண்டிருந்தது. முகத்தில் ஒரு பெரிய சோகம் கவிழ்ந்திருந்தது. எப்பேற்பட்ட கல் நெஞ்சக்காரரையும் கரைய வைக்கும் ஒரு பாதிக்கப்பட்ட தந்தைக்கான தோற்றம் அது. ஐயா, சொல்லுங்க, என்ன நடந்தது என்று பஞ்சாயத்து தலைவர் கேட்டார். சிவகுரு மெதுவாக கண்களை துடைத்து கொண்டு பேச தொடங்கினார். என்னத்தை சொல்றீங்க
ஐயா. பெத்த பையன் கண்ணு தெரியாத அப்பாவை ஆசையா பார்த்துப்பான்னு நினைச்சேன். ஆனா இந்த மருமகள் வந்த நேரம் என் பையன் புத்தியே மாறி போச்சு. எனக்கு சரியா சோறு போடுறது இல்ல. உங்க அப்பாவையும் சொத்தையும் இங்கேயே விட்டுட்டு வான்னு அவனை சென்னைக்கு கூட்டிட்டு போயிட்டா. இப்போ இங்க வந்து என்னை துரத்த பார்க்கறாங்க ஐயா என்று தேம்பி தேம்பி அழுதார். ஊர் மக்கள் இடையே ஒரு முணுமுணுப்பு எழுந்தது. படிச்ச பிள்ளைங்க இப்படி பண்ணலாமா என்று பசவுகள் என் பக்கம் திரும்பின. ஆகாஷ் ஏதோ சொல்ல முயன்றான். ஆனால் ஊர் மக்கள் அவனை பேச விடவில்லை. அப்போதுதான் நான் கூட்டத்தின் நடுவே ஆவேசமாக புகுந்து முன்னே வந்தேன். என் கையில் எந்த பதற்றமும் இல்லை. பெரியவர்களே, இவர் சொல்றது எல்லாம் பொய் என்று நான் கத்தினேன். என்னம்மா பெரிய மனுஷன் இவ்வளவு தூரம் அழுதுகிட்டு இருக்காரு, நீ என்னன்னா பொய்ன்னு சொல்ற என்று ஒரு பெரியவர் அதட்டினார். இவர் ஒரு பெரிய சதிகாரர், கண் பார்வை இல்லாதவர் மாதிரி நடிக்கிற ஒரு மிருகம் என்று நான் சொன்னதும் கூட்டத்தில் ஒரு பெரிய அதிர்ச்சி அலை பரவியது. சிவகுரு சட்டென சமாளித்தார். பார்த்தீங்களா ஐயா, கண்ணு தெரியாத என் மேலேயே இப்படி பழி போடுறா. இதுக்கு மேல நான் என்ன பண்றது என்றார். நான் மெதுவாக அவர் அருகில் சென்றேன். அவர் கையில் இருந்த அந்த ஸ்மார்ட் போனை அவர் சற்றும் எதிர்பார்க்காத வேளையில் சட்டென பிடுங்கினேன். என் கிட்ட கொடு ஹாசினி, அது வெறும் ஃபோன் தான், எனக்கு அதில் ஒன்றும் தெரியாது என்று அவர் தட்டு தடுமாறினார். நான் அந்த ஃபோனை திரையோடு உயர்த்தி பிடித்தேன். பெரியவர்களே, இவருக்கு கண்ணு தெரியாதுன்னா இந்த ஃபோனில் இவ்வளவு செய்திகள் எப்படி இருக்கு? இதோ பாருங்க, எனக்கு அவர் அனுப்பிச்ச மிரட்டல் செய்திகள். நீ ஓடி போனாலும் என் நிழல் உன்னை துரத்தும்னு எனக்கு இதில் இருந்துதான் மெசேஜ் வந்துச்சு. அது மட்டும் இல்லை, நான் ஃபோனில் இணையதள வரலாற்றை அனைவருக்கும் தெரியும்படி காண்பித்தேன். அதில் அவர் பார்த்திருந்த அருவருப்பான ஆபாச தளங்கள் ஒவ்வொன்றாக தெரிந்தன. ஒரு கண் பார்வையற்றவர் எப்படி தேடி தேடி இத்தகைய வீடியோக்களை பார்க்க முடியும்? இதைவிட ஒரு பெரிய அசிங்கம் இருக்கு என்று சொல்லி அவர் எனக்கு அனுப்பிய மிரட்டல் ஆடியோ ஒன்றை பெரியவர்கள் முன்னிலையில் ஒலிக்க விட்டேன். அதில் சிவகுருவின் உண்மையான வஞ்சகம் நிறைந்த குரல் அப்படியே பதிவாகி இருந்தது. ஆகாஷ் முன்னாடி நடிச்சு எனக்கு அழுத்து போச்சு. நீ வந்தா என் ஆட்டம் வேற மாதிரி இருக்கும் என்று அவர் பேசியிருந்த வசனங்கள் பஞ்சாயத்தில் பிடி போல ஒலித்தன. ஊர் மக்கள் இப்போது மௌனமானார்கள். சிவகுருவின் முகம் மெல்ல மெல்ல வெளிரியது. அவர் கையில் இருந்த தடி இப்போது உண்மையிலேயே நடுங்கியது. இது யாரோ வேணும்னு என் போன்ல செஞ்சு இருக்காங்க ஐயா என்று அவர் கடைசி முயற்சியாக புலம்பினார். இன்னும் எத்தனை நாளைக்குத்தான் பொய் சொல்லுவீங்க என்று நான் அவர் கண்களுக்கு நேராக என் விரல்களை கொண்டு சென்றேன். உங்கள் விழித்திரை விலகி வெகு நேரமாகிவிட்டது சிவகுரு மாமா. ஊர் மக்கள் முன்னாடி உங்கள் முகமூடி இப்போ கலன்று விழுந்துடுச்சு. பஞ்சாயத்து தலைவர் எழுந்து நின்றார். அவரது பார்வை இப்போது சிவகுருவின் மேல் கனலாக பாய்ந்தது. நீதி தேவதை தன் கண்களை திறக்கும் நேரம் வந்துவிட்டது. பஞ்சாயத்தில் நான் காட்டிய ஆதாரங்கள் மக்கள் மத்தியில் சலசலப்பை ஏற்படுத்தியிருந்தாலும் சிவகுருவின் குருடு என்ற நீண்ட கால பிம்பம் இன்னும் முழுமையாக உடையவில்லை. இதெல்லாம் ஏதோ போன்ல இருக்கிற விஷயம்தாமா. ஒரு மனுஷனுக்கு கண்ணு தெரியுமா தெரியாதான்னு இதுல எப்படி உறுதியா சொல்ல முடியும் என்று ஒரு பெரியவர் கேட்டார். சிவகுரு இதையே தனக்கு சாதகமாக்கி கொண்டார். பாத்தீங்களா, எனக்கு தெரியாத விஷயத்தை எல்லாம் என் மேல சுமத்துறாங்க. கர்மம் கர்மம் என்று தலையில் அடித்து கொண்டார். நான் சிரித்தேன். அவ்வளவுதானே பெரியவர்களே, இவருக்கு கண் தெரியுமா இல்லையான்னு இப்போவே நான் நிரூபிச்சு காட்டுறேன். நான் என் சேலை தலைப்பில் மறைத்து வைத்திருந்த ஒரு சிறிய கூர்மையான ஊசியை வெளியே எடுத்தேன். அந்த ஊசி நில ஒளியிலும் அங்கிருந்த மின் விளக்கிலும் மின்னியது. நான் மெதுவாக சிவகுருவை நெருங்கினேன். ஹாசினி, என்ன செய்ய போற என்று ஆகாஷ் பதட்டத்துடன் கேட்டான். நான் பதிலளிக்கவில்லை. சிவகுருவின் முகத்திற்கு மிக அருகில் சென்றேன். அவர் வழக்கம் போல விரித்த பார்வையுடன் எதையோ பார்ப்பது போல நடந்து கொண்டிருந்தார். நான் செட்டன மின்னல் வேகத்தில் அந்த ஊசியை அவர் கண்ணின் கருவிழிக்கு மிக அருகே ஒரு நூலிலை இடைவெளி இருக்கும் வரை கொண்டு சென்றேன். யாராக இருந்தாலும் கண்ணில் ஏதோ குத்தப் போகிறது என்று தெரிந்தால் மூளை தானாக செயல்படும். சிவகுருவும் அதற்கு விதிவிலக்கல்ல. தன் கண் இமைகளை காத்து கொள்ளவும் அந்த ஊசியில் இருந்து தப்பிக்கவும் அவர் சட்டென தன் தலையை பின்னோக்கி இழுத்து, ஆ கொல்றா, என்னை குத்தவரா என்று கத்திக்கொண்டே ஓரமாக நகர்ந்தார். அந்த ஒரு நொடி ஊர் மந்தையே நிசப்தமானது. கண்ணு தெரியாத ஒருவரால் அவ்வளவு வேகமாக கையில் இருக்கும் ஊசியை பார்த்துவிட்டு எப்படி தலையை விளக்க முடியும்? அப்பா என்று ஆகாஷ் அதிர்ச்சியில் உறைந்து நிற்க ஊர் மக்கள் ஆளாளுக்கு எழத் தொடங்கினார்கள். சிவகுரு ஐயா, உங்களுக்கு கண்ணு தெரியுதா? எங்களை இவ்வளவு காலமா ஏமாத்திட்டீங்களா என்று ஊர் பெரியவர்கள் ஆவேசமாக கேட்டார். சிவகுருவுக்கு பேசுவதற்கு வார்த்தைகள் வரவில்லை. தான் செய்த தவறை சமாளிக்க அவர் மீண்டும் தடுமாற முயன்றார். ஆனால் அதற்குள் ஊர் இளைஞர்கள் சிலர் அவர் முன்னால் கைகளை ஆட்டி சோதித்தனர். அவர் ஒவ்வொரு முறையும் இமைகளை சிமிட்டி கைகளை தவிர்க்க முயன்றதில் அவர் பார்வை முழுமையாக இருப்பது வெட்ட வெளிச்சமானது. சதி, எல்லாம் சதி. நான் ஆபரேஷன் பண்ணிக்கிட்டது உண்மைதான், ஆனா ஏதோ கொஞ்சம்தான் தெரியுது என்று அவர் திக்கி திணறி உளறினார். நிறுத்துங்க மாமா என்று நான் கர்ஜித்தேன். உங்களுக்கு கண் தெரியாதுன்னு சொல்லித்தான் இந்த ஊர் மக்களோட அன்பை சம்பாதிச்சிங்க.
அதே விஷயத்தை போட்டுட்டு தான் வீட்டுக்கு வந்த வேலைக்கார பெண்களை அசிங்கப்படுத்தினீங்க. கடைசியில என் வாழ்க்கையிலையும் விளையாடினீங்க. இதோ இப்ப ஊர் முன்னாடி நீங்க வெறும் சிவகுரு இல்லை, ஒரு கடைந்தெடுத்த கிரிமினல். ஊர் மக்கள் ஆத்திரமடைந்தனர். நாங்க உங்களுக்கு சாப்பாடு கொண்டு வந்து கொடுத்தோமே, உங்களுக்கு துணையா இருந்தோமே, எங்களை வச்சு இப்படி ஒரு நாடகமா என்று கோபமாக கத்தினார்கள். சில பெண்கள் அவர் முகத்தில் துப்பினர். கௌரவமான பெரிய மனிதராக அந்த ஊரில் வலம் வந்த சிவகுரு இப்போது ஒரு குற்றவாளியைப் போல தலை குனிந்து நின்றார். அவர் கையில் இருந்த அந்த தடியை அவரே கீழே போட்டார். இனி அதற்கு வேலை இல்லை. ஆகாஷ், என்னை தப்பா நினைக்காதப்பா என்று அவர் கெஞ்ச தொடங்கினார். ஆகாஷ் அவரை அருவருப்புடன் பார்த்தான். இனி இந்த வாயால என் பேரை சொல்லாதீங்க. உங்களுக்கு நான் செய்ய வேண்டிய ஒரே ஒரு கடமை இருக்கு, அதை இப்பவே செய்கிறேன் என்றவன் நேராக அங்கிருந்த போலீஸ் ஜீப்பை நோக்கி சென்றான். சிவகுருவின் அந்த நீண்ட கால நாடகம் ஒரு ஊசியின் முனையில் முடிவுக்கு வந்தது. திரைகள் முற்றிலுமாக விலகின. பஞ்சாயத்து முடிந்து அந்த ஊர் மந்தை கலைந்தபோது அங்கே எஞ்சி இருந்தது சிவகுருவின் கௌரவம் அல்ல, அவர் இழைத்த பாவங்களின் எச்சங்கள் மட்டுமே. ஊர் பெரியவர்கள் எடுத்த முடிவு மிக தீர்க்கமாக இருந்தது. இனி இந்த மண்ணில் சிவகுருவுக்கு இடமில்லை. கண் பார்வை இல்லாதவர் என்று ஊரை ஏமாற்றி பெண்களின் மானத்தோடு விளையாடிய ஒருவருக்கு இந்த ஊர் ஒதுக்குமுறை தான் சரியான தண்டனை என்று தீர்ப்பளித்தனர். ஆகாஷ் அன்று இரவு அந்த பெரிய பங்களாவிற்கு திரும்பவில்லை. அங்கிருந்த அவனது உடைமைகளை கூட அவன் தொட விரும்பவில்லை. சட்டபூர்வமான நடவடிக்கைகளை தொடங்கினான். அப்பா, இதை பாருங்க என்று ஒரு பத்திரத்தை அவர் முன்னால் நீட்டினான். உங்களுக்கும் எனக்கும் இனி எந்த ஒட்டும் இல்லை, உறவும் இல்லை. உங்க பாவங்களுக்கு துணை போக நான் தயாராக இல்லை. இந்த வீட்டை விற்க போகிறேன். இதில் உங்களுக்கு சேர வேண்டிய ஒரு சிறு தொகுதியை மட்டும் ஒதுக்கிவிட்டு மீறி அத்தனையையும் உங்களை போன்ற கயவர்களால் பாதிக்கப்பட்டவர்கள் தங்கும் இல்லத்திற்கும் உண்மையான தேவை இல்லத்தில் இருக்கும் முதியவர்களுக்கும் தானமாக வழங்கப் போகிறேன். சிவகுரு கதறி அழுதார். காலில் விழுந்து கெஞ்சினார். ஆனால் ஆகாஷின் மனது கல்லாகி போயிருந்தது. தன் மனைவியின் கண்ணீருக்கும் அவளது சிதைக்கப்பட்ட அமைதிக்கும் அவர் கொடுத்த விலை இது. நாங்கள் சென்னைக்கு திரும்பினோம். அந்த பெரிய பங்களா விற்கப்பட்டது. அதில் கிடைத்த பெரும் தொகையை ஆகாஷ் சொன்னது போலவே ஒரு முதியோர் இல்லத்திற்கு வழங்கினோம். சிவகுரு தான் செய்த தவறுகளின் பலனாக தனிமைப்படுத்தப்பட்டு ஒரு சிறிய வாடகை அறையில் தனது எஞ்சிய காலத்தை கழிக்க நேர்ந்தது. இப்போது அவருக்கு கண் பார்வை இருந்தும் பயமில்லை. ஏனென்றால் அவரை பார்க்க யாரும் இல்லை. சென்னையில் எங்களின் புதிய வாழ்க்கை தொடங்கியது. காலம் மெல்ல மெல்ல என் காயங்களை ஆற்றியது. ஆகாஷ் என் மேல் காட்டிய அளவு கடந்த அன்பும் அக்கறையும் இழந்த என் சுய மரியாதையை மீண்டும் எனக்கு தந்தது. ஒரு வருடம் கழிந்தது. எங்கள் வாழ்க்கையில் ஒரு அழகான தேவதை வந்தாள். எங்களுக்கு ஒரு பெண் குழந்தை பிறந்தது. அவளை முதலில் கையில் ஏந்திய போது என் கண்கள் பனித்தன. ஆகாஷ், இவளுக்கு விழி என்று பெயர் வைக்கலாமா என்று கேட்டேன். ஆகாஷ் புன்னகைத்தான். அருமையான பெயர் ஹாசினி. தீயவைகளை பார்க்காத உண்மையை மட்டும் உறக்க சொல்லும் விழிகளாக இவள் கண்கள் இருக்கட்டும். இன்று நான் சென்னையில் எங்களது சிறிய வீட்டில் ஜன்னல் வழியாக தெரியும் நகரின் வெளிச்சத்தை பார்த்தபடி அமர்ந்திருக்கிறேன். அந்த பழைய கிராமத்து வீட்டின் இருட்டும் சிவகுருவின் விகாரமான பார்வையும் இப்போது ஒரு கெட்ட கனவு போல மறைந்து விட்டன. அநீதி இழைக்கப்படும் போது பயந்து ஓடுவது தீர்வல்ல, அதை எதிர்த்து துணிச்சலுடன் நிற்பதே உண்மையான வெற்றி என்பதை நான் கற்றுக்கொண்டேன். அன்று நான் அந்த ஊசியை கையில் ஏந்திய அந்த ஒரு நிமிடம் என் வாழ்க்கையின் மிகப்பெரிய திரையை விளக்கியது. இப்போது நான் சுவாசிக்கும் காற்றுக்கு ஒரு தனி சுதந்திரம் இருக்கிறது. என் கணவர், என் குழந்தை, என் நிம்மதி, இதுதான் நான் தேடிய அந்த புதிய விடியல். இது போன்ற கதைகளை தொடர்ச்சியாக கேட்க லைக் பண்ணுங்க, ஷேர் பண்ணுங்க, கமெண்ட் பண்ணுங்க, மறந்து விடாமல் சப்ஸ்கிரைப் பண்ணுங்க.